And hello guys, welcome to mpregi.channel YouTube channel. நான் உங்கள் பிரஜின். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் இதோ நான் இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் போட்டு எடுக்கிறேன்ல, அதோ இந்த மாதிரி தம்ப்நெயில்லாம் போட்டு இந்த மாதிரி எடுக்கிறேன்ல, அதெல்லாம் எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படி கேட்டிருப்பீங்க. அதுதான் கேசிங்க நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். சில நம்பர்ஸ்க்கெலாம் சரி, ஆனால் சில நம்பர்ஸ்க்கெலாம் தெரியாது. அவங்களுக்கு தான் இது நான் சொல்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த கேன்வா அண்ட் நெக்ஸ்ட் ரெக்கார்டு இன்ட்ரோ மேக்கர், இதுவும் இன்ட்ரோ மேக்கர் அண்ட் இதுவும் டவுன்லோட் பண்ணிங்க. அண்ட் வீடியோ ஷோ டவுன்லோட் பண்ணிங்க. அண்ட் பீச் ரிமூவ் பீச் அப்படி இருக்கோ அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கேன்வாக்குள்ளே போயிட்டேன். இப்போ கேன்வாக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஏதோ இந்த மாதிரி இருக்கும். அதில் இங்கே பாருங்கள், யூடியூப் தம்ப்நெயில்னு ஒன்று இருக்கும். ஓகே, நான் அதை கிளிக் பண்ணிட்டேன். அதை கிளிக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு நார்மலாக தான் இங்கே எதுவுமே பிக்சர் இருக்காது. ஒரு நார்மலாக இங்கே ஒரு பிக்சர் இருக்கும். கொஞ்ச நேரம் நெட்டு போயிட்டே இப்போ ஒன்று ஸ்டார்ட் ஆகும். இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த திங்ஸ் வேணால், இப்போது டெம்ப்ளேட்ஸ்னு ஒன்று இருக்கும், ட்ராவல் வ்ளாக்ஸு அண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதில் இதெல்லாம் உங்களுக்கு காசு கேட்பாங்க. ஆனால் இதில் உங்களுக்கு காசு கேட்க மாட்டாங்க. இப்போ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இது எடுத்துக்கிட்டு இதை நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த ஸ்பெல்லிங்ஸு அண்ட் எனக்கு இது வேணாம் ப்ரோ, எனக்கு வேணாம் ப்ரோ அப்படி உங்களுக்கு இதை கூட எடுத்துடுவாங்க. அண்ட் எனக்கு கூட இது வேணாம், நானும் இதை எடுத்துக்கிட்டேன். அண்ட் எனக்கு இதுவும் வேணாம். அண்ட் இதுவும் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் எனக்கு இதுவும் வேணாம், ஆனால் நான் இதே எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஐயோ, இப்போது என்னோடய ஃபோட்டோ போடணுன்னா நான் கேலரிக்குள்ளே போயிட்டேன். கேலரிக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி கேலரிக்குள்ளே போயிட்டேன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு எப்படி சொல்லணும்னா நிறைய உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் காமிக்கும். இல்லை நான் இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி எதாவது ஃபோட்டோ பண்ணிக்கணும். இப்போ இதில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இல்லை நான் என்ன டவுன்லோட் பண்ணலாம்? நான் நல்லா இல்லை. எதை நான் இப்போ கிளிக் பண்ணேன்? இல்லை இது இல்லை. என்கிட்ட நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஆனால் இல்லை என்ன டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் தெரியல. என்னது இதெல்லாம்? ஓ, அண்ட் இங்கே பாருங்கள், நான் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ஃபோட்டோஸ். என்னோடய ஃபோட்டோ தான் கைஸ், இல்லை எதுவுமே இல்லை. எனக்கு பிடிச்ச ஃபோட்டோ இதில் தான் டவுன்லோட் பண்ணணும். அண்ட் எனக்கு இதை பாருங்கள், இங்கே ஒன்று பிடிச்சிருக்கா? இல்லை நல்லா இல்லை, இருங்க. ஏதாவது அழகாக ஒரு ஃபோட்டோ வச்சாதான் இப்போ இந்த யூடியூப் சேனலுக்கும் அது மாதிரி ஃபோட்டோ போட முடியும். சரி, நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா பாருங்களா, இதோ இருங்க. இங்கே ஒன்று பார்த்துடலாம். இதே மாதிரி ஒன்று இதை எடுத்துக்கிறது பார்த்துடலாம். இதை நான் கிளிக் பண்ணிடுறேன். அண்ட் இது ஓகே, அதனால் நான் இதையே ஆட் டு பேஜ்னு ஒன்று இருக்கும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஒரு இடத்துல இந்த மாதிரி கிடச்சிடும். இப்போ உங்களுக்கு எங்கே வேணால் இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். எனக்கு நான் அப்படியே இப்படி செட் பண்ணிக்கிறேன். அண்ட் அப்படியே நான் இங்கே தூக்கி இல்லை இப்போ நான் இதை அப்படியே என்னோடய அளவுக்கு நான் அதை வச்சுட்டேன். அண்ட் இந்த இடத்த கொஞ்சம் நான் இப்படி இழுகிறேன். அண்ட் பார்த்தீங்கனாலே எனக்கு தெரியும், நான் இந்த இடத்துல கொஞ்சம் நான் நல்லா செட் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நான் டெக்ஸ்ட்குள்ளே போய்ட்டு நான் எதாவது அங்கே சர்ச் பண்ண போகிறேன். இதை நான் அப்படியே எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் மேலே இருக்கிறதும் நான் டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் இதையும் நான் டெலீட் பண்ணிட்டு ஹவு டு நீங்கள் சொல்லணும்னா இப்போ என்ன மாதிரி இருக்காங்கள்ல, இந்த மாதிரி இப்போது பெரியவங்கலாம் அவங்க எப்படி எழுதுவாங்கன்னா கொஞ்சம் பெருசாக நல்லா தான் எழுதுவாங்க. ஆனால் நம்ம ஏதோ என்ன மாதிரி நம்ம சின்ன குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் இந்த மாதிரி தான் எப்படி போகிறதுனே தெரியாமல் கொஞ்சம் அப்படியே அந்த இடத்துலலாம் எங்கே இருக்கு ஏச்சு அதெல்லாம் பார்த்துன்னு இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் எங்கே ஏச்சு இருக்குது, எங்கே ஓ இருக்குது, எங்கே டபுள் இருக்குதுன்னு பார்த்துன்னு இருக்கேன். ஹவு டு புட் how to create போடலாம். to create
நான் பேக்ரவுண்டுன்னு போட போகிறேன். பேக் எங்கே இருக்குது? வேறு கால் பண்ணுறாங்க. இப்போ நம்ம வீடியோவில் இருக்கனால வேணாம். பேக் how to create background for YouTube போட்டோம்னா for background sorry என்ன ஸ்பெல்லிங் background and 1 minute ஸ்பெல்லிங் இப்போலாம் வந்து போடுவே சொல்லி ரொம்ப இல்லை நான் எடுத்துக்கிட்டு எல்லாம் டெலீட் பண்ண போகிறேன். பாருங்க இப்போ அவுட் போட்டுக்கலாம். EHO W out to create ஸ்பெல்லிங் என்ன வரும்? என்ன வரும்? பேக்ரவுண்ட் ஃபார் போட்டுக்கலாம். இப்போ சில ஸ்பெல்லிங்ஸ்லாம் அப்படியே வந்துது. எனக்கு கொஞ்சம் மறக்கிற சக்தி கொஞ்சம் அதிகம். ஃபார் யூடியூப் இருங்க. பேக்ரவுண்ட் கீழே போயிட்டு இல்லை இதுவும் டெலீட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அது கீழே இதெல்லாம் இடம் பத்தாது. கிரவுண்டு ஐயோ அப்படி ஸ்பெல்லிங் ஓகே. கிரவுண்டு ஃபார்ம் போட்டுக்கலாம். FOR நெக்ஸ்ட்டு யூடியூப் அதுக்கப்புறம் எனக்கு ஓகே. இப்போ எனக்கு இது ஓகே. இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணிட்டேன். 1 மினிட் சாரி ஆண்டி. இப்போ வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் முன்னாடி போக மாட்டேங்குது. அதனால் வந்து இப்போ பாருங்க இதில் வந்து நான் இதை என்னால் இங்கே வைக்கவே முடியலையே. ஓகே இது ஓகே நடைகிறேன்னா நான் கிளிக் பண்ணிக்கிறேன்.
அண்ட் சேவ் இப்போ மேலே வந்து ஒரு கிளிக் இருக்கும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேரிங் டிசைன் இருக்கும் அண்ட் மேக்கிங் த மேஜிக் ஆப்னு ஒன்று இருக்கும். நம்ம போட்டது வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே மேலே மேலே ஏறி ஏறி அப்படியே நம்மளுக்கு வந்துடும். இப்போ நம்ம இது எப்படி பண்ணணும், ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே நம்ம போயிடணும். ஒய்டி ஸ்டுடியோன்ட்டு இல்லை போடுங்க. ஐயோ, ஒய்டி ஸ்டுடியோ நம்ம டவுன்லோட் பண்ண போடுது, அதனால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஒய்டி ஸ்டூடியோ நீங்கள் ஒன்று இருக்குது, அதனால் ஒய்டி ஸ்டூடியோக்குள்ளே நான் போயிட்டு இப்போ நான் அந்த ஒய்டி ஸ்டூடியோவுக்கு வச்சு பேபி சினிமா சாரி நான் ஒய்டி ஸ்டூடியோக்குள்ளே போயிருந்தேன். ஒய்டி ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு வந்து கொஞ்சம் சவுண்டாக இருக்கும். அண்ட் ஒய்டி ஸ்டூடியோ யூடியூப் ஸ்டூடியோ அது இப்போ நான் வந்து அதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நான் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணால் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னான்னு தெரியல. இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு பிஜி ரிமூவ் அண்ட் இதோ இங்கே ஒன்று எல்லோ கலரில் இருக்குல்ல, அதை டவுன்லோட் பண்ணி. ஏன்னா நம்ம யூடியூப்க்கு வாங்கினா போங்க. அண்ட் கேன்வா எக்ஸ்ட்ரா ரெக்கார்டர் இன்ட்ரோ மேக்கர் அண்ட் வீடியோ ஷோ இதெல்லாம் டவுன்லோட் பண்ண வேணாம். இது உங்களுக்கு முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்ட்டு டவுன்லோட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்லாமல் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மற்றும் அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க. நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிங்க, வேலு22 அண்ட் வாங்க வீடியோ கூட போயிடலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம சொன்னோன்னா சொல்லியானே தெரியும். இது வேற ஏன்னா ஓ வேணாம் அண்ட் இல்லை ஏதாவது ஒருத்தி ஓகே வாட்ஸ்அப்லையா நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நான் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். நான் உங்கள்கிட்ட எப்படி இந்த வீடியோவுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் பார்த்து தெரியும். அண்ட் இதை நான் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பாரு. ஓம் டூர் மைக் பிளேயிங் இந்தியன் பைக் டிரைவிங் 3D பார்ட் 1. நான் வந்து அதான் இல்லை நான் சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸு நான் அப்புறமா உங்களை சொல்கிறேன். சர்ப்ரைஸ் நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். யூடியூபர்ஸ் உங்களுக்காக நான் சர்ப்ரைஸாக நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவை நிறைய பேர் எனக்கு இவ்வளோ 19 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நம்ம ஒரு சொல்ல மாட்டேன் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். ஆனால் அது என்ன செலிப்ரேஷன்லாம் இல்லை, அதுக்குன்னு ஒரு செம்ம வீடியோ எடுக்க போகிறோம். அது என்ன வீடியோ நானே உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். எனக்கு 19 இல்லை, இப்போ 19 சப்ஸ்கிரைபர் வந்தால் நான் உங்களுக்கு அதை பண்ணுறேன். ஓகேவா? 19 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், அப்போ தான் நான் உங்களுக்கு பண்ணுவேன். இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். சிக்குமா ஆட்டு பீட்டு தான் ஏறுதே சிக்குமா. இப்போ நீங்கள் வந்து ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டீங்க. ஒய்டி ஸ்டுடியோவா இல்லை, இது ஒய்டி ஸ்டுடியோவா? இல்லை இது ஒய்டி ஸ்டுடியோ இல்லை, யூடியூப் ஒய்டி ஸ்டுடியோ. இங்கே ஒய்டி ஸ்டுடியோ மாதிரி இது இல்லை. ஒய்டி ஸ்டுடியோ இல்லை கைஸ், அது யூடியூப் கிரியேட்டா. ஓ இதுவா, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐயோ வேறு எதுவும் வேலையை விட்டு இதை தேடினீங்க நீ அப்பா. ஒய்டி ஸ்டுடியோலேங்க. ஓ இங்கே ஒய்டி ஸ்டுடியோ இருக்கா? ஒய்டி ஸ்டுடியோ தானே. ஐயோ என்ன இதெல்லாம் டவுன்லோடே ஆக மாட்டேங்குது ஏங்க. இது ரொம்ப எனக்கு தொந்தரவு பண்ணுங்க. சிக்கமா நீங்கள் லைனில் இருக்கீங்களா? ஓ இது எங்கே இருக்கா? இதோ பாருங்க, இவன் தான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு இவன் சொல்லுவான். ஆட்டி பீட்டு தான் இருக்குது. இப்போயாவது ஒய்டி ஸ்டுடியோக்குள்ளே போகலாமா? அப்பா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று இருக்கா? இதோ இங்கே மாதிரி ஒன்று கேன்கெட்டுன்னு இருக்கா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதோ நம்ம இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஐயோ கேஸ், நான் உன்ட்ட சொன்னேன்னா இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணோம். ஆனால் இந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இருங்க, பாய்.